அனைவருக்கும் வணக்கம். தமிழக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களால் இன்றைக்கு துவங்கப்பட இருந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்வு ஏன் ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறித்தும் ஆந்திராவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லோகேஷ் நரா என்பவர் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவங்களுக்கு மோட்டிவேஷனல் கொடுத்துருக்காரு. உண்மையிலே இரண்டு மாநில அமைச்சர்கள் இப்படி சமூக வலைதளங்களில் பேசிக்கொள்வது வரவேற்கத்தக்கது. இது ஒரு நல்லிணக்கத்தை காட்டுகிறது, இது ஒரு தோழமையை காட்டுகிறது என்று சொல்கிறாங்க. இந்த தோழமையினுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே 3 கையெழுத்துக்களை இட்டாரு. அதுல மிக முக்கியமானது அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போலவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தமிழ்நாட்டுடைய பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய படையாக இது செயல்படும். முக்கியமாக ஜன நெருக்கம், அதாவது மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க ஒரு உளவு பிரிவு போல செயல்படுவாங்க. கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்தில் இறங்கி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இதுக்கு தனியாக ஒரு அதிகாரி நியமித்து தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் சொல்லி இதற்காக சிறப்பு உடை, பொதுவாக காவல்துறைக்கு என்றாலே நமக்கு ஒரு காக்கி உடை தெரியும், போக்குவரத்து காவலருக்கு வெள்ளை உடை இருக்கும். ஆனால் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு நீல நிறத்தில், அடர் நீல நிறத்தில் ஒரு சட்டை, அப்புறம் எப்போதும் போல் பேண்ட் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அதுக்கு சின்ன லோகோ கொல்லாம் போட்டு அவங்களுக்கான வாகனங்கள், தமிழ்நாடு முழுக்க வாகனங்கள் தயார் செய்யப்பட்டுச்சு. இதை மே மாதம் 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் துவங்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. இதற்கான வேலைகள் போய்கொண்டிருந்தது. ராஜரத்தினம் திடலில் சரியாக மே மாதம் 27ஆம் தேதி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வைக்கிறான்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு பிரதமர் அவர்களை பார்ப்பதற்காக டெல்லிக்கு அரசியல் பயணமாக முதல்வர் விஜய் போகிறதுனால அந்த பயணத்தை ரத்து பண்ணதாக முதல்ல அறிவித்தாங்க. அப்புறம் அங்கே போன பயணம் என்னாச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 நிமிடம் 19 நொடிகள் பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் அங்கிருந்து கிளம்பி 2 நாள் பயணத்தை ஒரு நாள் பயணமாக முடித்துவிட்டு நேற்று காலையிலே சென்னை வந்துட்டார். இன்றைக்கு காலையில் மீண்டும் மே 29ஆம் தேதி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான இதை துவங்கி வைக்க போறாரு. மாலை 4 மணிக்கு ராஜரத்தினம் திடலில் முதலமைச்சர் விஜய் துவங்கி வைக்கிறாருன்னு சொல்லி நேற்று முழுக்க சமூக வலைதளங்களில் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வருது. சரி, இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு பார்த்தா தமிழ்நாடுடைய டிஜிபி போய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு முதலமைச்சர் வரப்போறாருன்னே ஒத்திகை நிகழ்ச்சி, அந்த பேண்ட் வாத்தியங்கள்லாம் வாசித்து முதலமைச்சர் எப்படி வரவேற்கணும், எந்த வழியாக வரப்போறாரு, எப்படி என்ன எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் இருக்குன்னு எல்லா ஷெடியூலும் போட்டுறாங்க. இன்னைக்கு மாலைக்கு 4 மணிக்கு நிகழ்ச்சி என்பது உறுதி செய்யப்பட்டுச்சு. அதிகாரப்பூர்வமாகவே அங்கே பதாகைகள் வைக்கப்பட்டுச்சு. முதல் முறை ரத்து. சரி, பிரதமர் அழைச்சிட்டாரு, உடனே போயாகணும். பிரதமர் அழைச்சாருன்னு தெரியல, போயிட்டாங்க. 2வது முறை மே 29 அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதி செய்யப்பட்ட பிறகு தானே வச்சாங்க. மீண்டும் அந்த நிகழ்ச்சி ரத்து. ஏன் 2வது முறை ரத்து? தமிழ்நாடு முதலமைச்சராக இவர் கலந்து கொள்கிற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பொதுவெளியில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இவர் கலந்து கொள்ளலை. தலைமைச் செயலகம் போனார், அப்புறம் பதவியேற்புக்கு போனார். ஒரு நிகழ்ச்சியாக துவங்கி வைப்பது, அதுவும் இவர் போட்ட முதல் 3 கையெழுத்தில் முக்கியமான கையெழுத்து, இவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே முக்கியமான வாக்குறுதி. பெண்கள் தான் அதிகமாக வாக்கு போட்டிருக்காங்க. இன்னும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, 15 நாட்களில் 16 பெண்கள் பாலியல் வன்கொடுமை, இப்படி தொடர்ச்சியாக பாலியல் சீண்டல்கள் வன்கொடுமை நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. அந்த சூழ்நிலை தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய துவக்க விழா நடைபெறுந்துச்சு. இந்த துவக்க விழாவை முதல் நிகழ்வு, முதல் கையெழுத்து போட்ட நிகழ்வை ஏன் 2 முறை தள்ளி போடணும்? இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பல பேர் எழுதுறாங்க, விஜய் அவருடைய உதவியாளராக மேலாளராக ஆளினால் அழகுராஜாவாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுடைய வீடு கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா. இந்த புதுமனை புகுவிழாவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறாரு. போயிட்டு புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிடுறாரு. இப்போ
முதலமைச்சர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோட பொதுமனை புகழாக போக வேண்டியது என்பது அவருடைய கடமையாக இருக்கலாம். அவருடைய ஒரு நண்பனாக, தோழனாக, மேலாளராக எல்லாமாக அவர் இருக்கார். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஜெகதீஷ் பழனிசாமி போல் ஒரு நல்ல எந்த விதமான எதிர்பார்க்காத ஒரு நண்பனுக்கு வந்து அவர் போய் நிற்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெகதீஷ் பழனிசாமியோட புதுமனை புகழா எவ்வளோ முக்கியமோ அதே போல் உங்களுடைய வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட நீங்கள் முதல் கையெழுத்து போட்ட சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை துவங்கி வைக்கிறது முக்கியம் தானே. ஒரு முதல் நிகழ்ச்சியை 2 முறை ரத்து செய்கிற அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அவ்வளவு வீக்காக இருக்கா? இல்லை அதிகாரியுடைய திட்டமிடல் தவறாக இருக்கா? முதலமைச்சர்கிட்ட கேட்காம திட்டமிட்டாங்களா? இல்லை முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு அதிகாரிகள் தப்பாக திட்டமிட்டாங்களா? என்னன்னு புரியலையே. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்னு சொல்கிறீங்க. இந்த முதல் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதுடைய காரணம் என்ன? ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டால் வானிலை காரணமாக வானம் மேகமூட்டத்தோடு இருந்ததால் நிகழ்ச்சி ரத்து அப்படின்னு வரும். இல்லை சென்னையில் வெள்ளம் வந்துருச்சுங்க அதனால் நிகழ்ச்சி ரத்துங்க. சென்னையில் நிலநடுக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் எர்த்குவாக் இருந்துச்சு, அதனால் நிகழ்ச்சி ரத்து. அப்படி எதுவுமே இல்லை. உடல்நிலை காரணமாக நிகழ்ச்சி ரத்தாகலாம். வேறு எனக்கு தெரிஞ்சு எதுவும் கார் ஆர்டர் பண்ண கார் எதுவும் வராமல் போயிடுச்சா? சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைக்கு அது ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்த காரை தானே கொடுக்குறீங்க, புதுசாக கொடுக்கலையே. அப்போ என்ன எதனால் ரத்து? வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம்னா ஒரு காரணத்தை சொல்லணும்ல. நீங்கள் ஒரு பொதுவாக முதலமைச்சருடைய அமைச்சருடைய நிகழ்ச்சிகள் ரத்தாக இருக்குது, பிரதமருடைய ப்ரோக்ராம் கூட ஷெட்யூல் மாறி இருக்குது, ரத்தம். அதுக்கான சாலிடான ரீசனை அந்த அரசு செய்தி தொடர்புத்துறை அறிவிப்பாங்க. இந்த காரணத்தினால் இல்லை மழையோ வெள்ளமோ புயலோ உடல்நிலை காரணமோ இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டாரு, அதனால் இது தள்ளி போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு அஃபிஷியல் ஒரு நிகழ்ச்சி இருக்கும், ஏதாவது ஒரு துக்கம் நிகழ்ந்துடும், உடனே தள்ளி வைப்பாங்க. அப்படி நிறைய நிகழ்வு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி எதுவுமே இல்லையே. புதுமனை புகழா மட்டும்தானே. அந்த புதுமனை புகழாவுக்காக தள்ளி வைக்கப்படுதா? இல்லை முதல் நிகழ்ச்சிங்க, நீங்கள் முதல் போட்ட கையெழுத்துங்க, அந்த நிகழ்ச்சியை போய் மாலை நேரத்தில் வைக்காதீங்க, அது ஆட்சிக்கு கொஞ்சம் களங்கமாயிரும், ஏற்கனவே ரொம்ப கலங்கி தான் கிடக்கு, களங்கமாயிரும் அப்படின்னு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் எதுவும் நேரம் குறித்து கொடுத்தாரா? இல்லை அவர் சொன்ன நேரத்தில் அதிகாரிகள் வைக்க மறுத்துட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு முறை ரத்தானா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்சிடென்ட்னு சொல்லலாம், ஏதோ நடந்துச்சுங்க. 2வது முறையும் ரத்து செய்யப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு சால்டான் ரீசன். இன்னொன்று இது ஒரு பெரிய பட்ஜெட்டோட துவங்க ஒரு நிகழ்வும் கிடையாது. ஒரு 10,000 கோடி பட்ஜெட் 20,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கி துவங்க ஒரு நிகழ்வு, அதுக்கு பட்ஜெட் இல்லை. அந்த பட்ஜெட்டுக்காக வந்து காத்திருக்காங்கல்ல, அப்படின்னா இல்லை. ஏற்கனவே இருக்கிற போலீஸை எடுத்து போட்டு தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படையை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ ஏற்கனவே இருக்க அதிகாரிகள் தான், காவல்துறை தான், எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் எல்லாமே தயாராகிடுச்சு. இல்லை யூனிஃபார்ம் எதுவும் வரலையா? டெய்லி எதுவும் தச்சுக்கிட்டு இருக்காங்களா? புரியலையே. அவர் 2 முறை ஒரு நிகழ்ச்சி ரத்து பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான கவர்மெண்ட்டாக வரப்போகுது, கட்டுக்கோப்பான கவர்மெண்ட்டாக வரப்போகுதுன்னு சொன்னீங்க. இதுதான் உங்களுடைய கட்டுக்கோப்பான கவர்மெண்ட்டா? 2 முறை ஒரு நிகழ்ச்சி ரத்து பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு வீக்காக இருக்கிறதா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க வந்து குழந்தைங்க ரைம்ஸ் பாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அது சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை உட்படுத்தியது நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஏன்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன உடை உடுத்தணும், என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு தொழில்துறை அமைச்சர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு தான் இன்வெஸ்டர்ஸை வந்து அழைக்கணுமா? ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தி அதை வந்து எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை, அந்த புரோட்டோகால் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஜாக்கி ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து வீடியோ போடுறது போல் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது விமர்சனத்துக்குரிய எல்லாரும் விமர்சனம் பண்ணோம். இந்த விமர்சனம் நாமெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது பக்கத்து மாநிலத்திற்குரிய ஒரு அமைச்சர் அவங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ட்ரோல்ஸு இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்த ட்ரோல்ஸ்லாம் ஒன்றும் வந்து இன்வெஸ்டர்ஸை கூட்டு வராது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் நாடு வளரும், ட்ரோல்ஸ்னால நாடு வளராது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதை பார்த்த சில பேர், அதாவது நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பார்த்தீங்களா, இதுதான் ஏன் ரியல் கவர்மெண்ட்டு, இதுதான் ஏன் தோழமை சக்தி, ஆந்திர மாநில அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சருக்கு வாழ்த்து சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய நட்பு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு பரஸ்பரம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு விருந்தோவல் பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா காது ஆடுத. அந்த மாநில அமைச்சர் இருக்கார் இல்லையா, நர லோகேஷ் அவர் பேர். அந்த நர லோகேஷ் வந்து அங்கே வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர்,
தெலுங்கு தேசம் கட்சியினோட தாவேக்கு அதுவும் கூட்டணியில் இருக்கா? தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கு. பவன் கல்யாணோட கூட்டணியில் இருக்கு. அங்க இருக்கிற பவன் கல்யாண் 15 வருஷமா நான் இங்க நான் கட்சி நடத்துறேன், என்னால முதலமைச்சர் ஆக முடியல, 2 வருஷத்துல பேனரையும் கட்டோட்டையும் வச்சு முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டணியினுடைய அமைச்சர், தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர் நர லோகேஷ் இங்க இருக்கிற கீர்த்தனா அவர்களுக்கு டியர் கீர்த்தனா காரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வாழ்த்தை போடுறாரு. உடனே நம்ம அமைச்சர் அவர் டியர் கீர்த்தனா காரு அப்ரிஷியேட் யுவர் ப்ரோஆக்டிவ் அவுட்ரீச் டு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறாரு. உடனே இவங்க சும்மா இருப்பாங்களா? தேங்க்யூ லோகேஷ் காரு, ஐ வில் கண்டினியூ டு ஒர்க் ஹார்ட் அண்ட் டு எவ்ரி திங் I can to create opportunities for my people of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க கீர்த்தனா காருன்னு சொல்ல, இவங்க லோகேஷ் காருன்னு சொல்ல, மாறி மாறி 2 பேரும் வாழ்த்து மலைகளை பொழிஞ்சுக்கிறாங்க. என்னடா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்தா, இந்த கீர்த்தனா காரு இருக்காங்க இல்லையா, காது ஆடின கீர்த்தனா காரு அந்த லோகேஷ் காருடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேர்தல் பணியை செய்து கொடுத்துருக்காங்க. அப்படி தேர்தல் பணியை செய்து கொடுத்ததுல தான் இவங்களுக்கு பரஸ்பரம் நட்பு உருவாயிருக்கிறது. அதெல்லாத்தையும் தாண்டி ஏன் தேர்தல் பணியை போய் தெலுங்கு தேசம் செஞ்சு கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் சிவகாசியில் விருதுரை மகள் கீர்த்தனான்னு போட்ட ஒரு பெண்ணு இங்கிருந்து போய் தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேர்தல் பணி பார்த்துருக்காங்க. சம்பளத்துக்காக தான் பார்த்தாங்க, அதெல்லாம் சரிதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தெலுங்கு தேசம் கட்சியில் இவங்களை உடனே எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? தெலுங்கை தாய்மொழியை கொண்டு வந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க. ஷோ டைம் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ராபின் சர்மா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஐபேக் பிகே நடத்தக்கூடிய ஐபேக் போல், நம்ம சபரிசன் நடத்தக்கூடிய பெண் போல், அங்கே ஷோ டைம் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி, அட்வைசரி ஏஜென்சி வச்சுக்கலாம். ஒரு அடுத்த வீக வகுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அது போல் ஒரு ஷோ டைம் கவுன்சிலிங். அந்த ஷோ டைம் கவுன்சிலர் ராபின் சர்மா என்கிற ஒரு ஆந்திராக்கார ஒருத்தர் நடத்துகிறாரு. அந்த ராபின் சர்மாவுடைய டீமில் தான் கீர்த்தனா அவர்கள் ஒரு முக்கியமான புள்ளியாக பணி செஞ்சுருக்காங்க. பணி செஞ்சதோடு நின்றுட்டாங்களா இல்லை இன்னும் அந்த நட்பு தொடர்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆரோக்கியமான போட்டி தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதற்கு பின்னால் வேறு எதுவும் அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கிறது. ஏன் இது இப்படி உருவாகுது அப்படின்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அறிவிக்கப்படாத அன்அஃபிஷியல் பிஏவாக ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தா ரவி தேஜா கத்துரிப்பள்ளி. கத்துரிப்பள்ளியா? கத்திரி செடி தெரியாது, கத்துரிப்பள்ளி அப்படின்னு பார்த்தா அது ஒரு சர்ணையும் போல இருக்கு. அவர் ஆந்திராவை பூர்வமாக கொண்டவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், கொஞ்சம் 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 தமிழ் பேசும். அந்த ரவி தேஜா கத்துரிப்பள்ளி அவர் தெலுங்கராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய, அதாவது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அப்படின்னு வச்சுருக்காங்க, BJYM அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணி. அந்த பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவினுடைய இணையதள, அதாவது ஐடி விங்கினுடைய வைஸ் பிரசிடென்ட் இந்த ரவி தேஜா கத்துரிப்பள்ளி. அந்த ரவி தேஜா கத்துரிப்பள்ளி அங்கே பிஜேபியினுடைய ஐடி செல் பிரசிடெண்டாக இருந்த ஒருத்தர் இங்கே எப்படி ஒரு அன்அஃபிஷியல் பிஏவாக கீர்த்தனாவுக்கு பின்னாடி நிற்கிறாரு? கீர்த்தனா அவர்களுடைய தொழில்துறை சார்ந்த எல்லாவற்றையும் பார்க்கிற இடத்துல இன்னைக்கு ரவி தேஜா கத்துரிப்பள்ளி வந்திருக்காரு அப்படின்னா காது ஆடுதுல. தெலுங்கு 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 கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நெசம். திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளலை, ஆனால் திராவிடம் தான் ஆளுது. ஏன்னா திமுக ஆளலை, திராவிடம் தான் ஆளுதுன்னா திராவிடத்துக்கான உண்மையான விளக்கம் தெரிஞ்சவர்களுக்கு ஏன் திராவிடம் ஆளுதுன்னு தெரியும். முதலமைச்சர் அவர்களுடைய அரசியல் பிரிவு ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி, அவர் வீக வகுப்பாளராக இருந்தார், பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ஆலோசகராகவும் இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி என்கிற ஆந்திராவை பூர்வமாக கொண்ட ஒரு நபர் தான் இருக்காரு. ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமினா, இன்னொரு பக்கம் விஷ்ணு ரெட்டி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதலமைச்சருடைய அரசியல் மற்றும் ஊடக ஆலோசகர், மீடியா அட்வைசர். முதலமைச்சர் அவர்களை யார் பார்க்கணும், முதலமைச்சரை யார் பார்க்கணும், ரெண்டையும் முடிவு செய்கிறவர் விஷ்ணு ரெட்டி தான். அதாவது எல்லாமே அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, நண்பன், அவருடைய மேனேஜர், அவருக்கு எல்லாமே ஆல் இன் ஆல் பவர் சென்டராக அறியப்படாத ஒரு என்ன சொல்றது, அறிவிக்கப்படாத ஒரு நிழல் முதலமைச்சராக 4 பேர் இருக்காங்க. ஒன்று முதலமைச்சர் விஜய், இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் விஷ்ணு ரெட்டி, இன்னொன்று ஆதவ அர்ஜுனா, ஜெகதீஷ் பழனிசாமியும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை, இதில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கான அந்த போர்ட்ஃபோலியோக்கள், அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமானவர் விஷ்ணு ரெட்டி, இந்த ஜான் ஆரோக்கியசாமி. 2 பேருமே அக்கட தேசத்தை சார்ந்தவர்கள். இவங்கெல்லாம் எதர்ச்சியாக ஒன்று கூடிட்டாங்களா
இல்லை திட்டமிட்டு ஒன்று கூடியிருக்காங்களா? அவர் வந்து லைலா காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்டுங்க, அவர் என்ன தெலுங்காரன்னு நினச்சா வந்து முதலமைச்சர் பழகியிருப்பார். அவர் காலேஜ் மட்டும் ஒன்றா இருக்காங்க, நட்பாக இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காரு, அவருடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு பங்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அது சரிதான், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது மட்டும்தான் காரணமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் இருக்கிறதா, இது எதர்ச்சியாக நடந்ததா, இது திட்டமிட்டு நடக்குதா? நீங்கள் விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை விட்டு போயிருச்சுன்னு சொன்னாலும் இன்னும் எத்தனை வருஷம் தான் தமிழ்நாட்டை, தமிழர்களை இது தொடர்ந்து ஆளுதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்குது. எதன் மூலமாக? தொழில்துறை அமைச்சருடைய அன்அபிஷியல் பிஏவாக ரவிதேஜா கத்திரப்பள்ளிங்கிற ஒருத்தன் இருக்கான்னா, இன்னும் எத்தனை இடத்துல எந்தெந்த அமைச்சருக்கு நெருக்கமாக இந்த கும்பல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கிறது. இப்படி லாபியே இல்லைங்க, ஐ மீன் தெலுங்கு லாபின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க அப்படின்னா, டெல்லியினுடைய தமிழ்நாடு இல்லம், தமிழ்நாடு ஹவுஸ் இருக்கு. நேற்று கூட இந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். அங்கே கேட்ரிங் மேனேஜராக கணேசன் என்கிற மகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கணேசன்ங்கிற மகேஷ் மீது தொடர்ச்சியாக புகார் வருதுங்க. இவர் வந்து அதிகாரிகளை தன்னுடைய வழியில் கொண்டு வந்து அதிகாரிகிட்ட பணம் கேட்குறாரு, அதிகாரிகள் பேரை வைத்தும் பணம் சம்பாதிக்கிறாரு. லட்சங்களில் கோடிகளில் ஒரு கேட்ரிங் மேனேஜர் சம்பாதிச்சிருக்காரு. இவருடைய உத்தரவின் அடிப்படையில் தான், இவருடைய லாபியின் அடிப்படையில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸுக்கு மாதம்பட்டி ரங்கராஜை கொண்டு போய் கேட்ரிங் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அதாவது கேட்ரிங்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ நிறுவனங்கள், தமிழ் நிறுவனங்கள் இருக்குது. அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் தான், மாற்றுக்கிறது இல்லை. அவர் அவ்வளவு டேஸ்ட்டாக சமைச்சிருவார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிராண்டு, ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோதான். ஆனால் அதை விட சுவையாக சமைக்கக்கூடிய குறைந்த விலையில், எல்லாருக்கும் தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அதிக அளவில் பணம் வாங்கக்கூடிய நபர்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு விவிஐபிகளுக்கு மிக மிக, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸுக்கு, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் அவர் சமைப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் தமிழ்நாடு ஹவுஸில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? காது ஆடுது. யாருன்னா இந்த கணேசன்ங்கிற மகேஷ், இவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை கொண்டு போய் டெல்லி தமிழ்நாடு ஹவுஸுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இதிலேயே பல லட்சங்கள் பரிமாறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்ட்ராக்ட் எடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லார் கையிலையுமே காஸ்ட்லியான அலைபேசி இருந்ததாக தினகரனில் ஒரு ஆர்டிகளே வெளிவந்திருக்கு. அந்த நேரத்தில் சமீபத்தில் தான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த கணேஷ் என்ற மகேஷ் மீது தொடர்ச்சியாக இப்படி புகார்கள் போகுது. தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு வருது, தமிழ்நாடு செய்தித்துறைக்கு வருது, முன்னாள் முதலமைச்சருக்கு, இந்நாள் முதலமைச்சருக்கு, எல்லாருக்கும் போகுது. ஆனால் எந்த புகாரின் மீது நடவடிக்கை கிடையாது. ஏன்னா எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் தன் கட்டுப்பாட்டில் போட்டுக்கிறது. டெல்லிக்கு போகிற ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லி வெயிலையும் தாண்டி எப்படி குளிர்விக்கணும் அப்படிங்கிற வித்தையை தெரிஞ்சவர் இந்த மகேஷ் என்கிற கணேஷ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட வேலை பார்க்குறாருன்னா, புதுசாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, சார் என்ன சார் நீங்கள் இப்படி பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்க, உங்களை மாதிரி வெகுளியை நான் பார்த்ததே கிடையாது சார், உங்கள் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா கோடி கோடி அழிப்பேன் சார். என்ன சொல்கிறீங்க மகேஷ்? கணேஷ், அவர் கணேஷ் தான் ஆக்சுவல் பேர். கணேஷ் சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது நான் செட்டில் பண்ணி விட்டுறேன், நான் பார்த்து பண்ணுறேன் சார், நான் என்ன பண்ணி கொடுத்துறேன், என்னை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடுது. அந்த அதிகாரிகிட்ட தன்னை ஒப்படைக்கிறது. அதிகாரி நம்பின உடனே அந்த அதிகாரி பேரை சொல்லி வளைச்சி கலெக்ஷனை போடுறது. அந்த பக்கம் பார்த்தா அந்த அதிகாரி ஒரு டிரான்ஸ்ஃபரில் போகிறாரு, இல்லை டெப்டேஷனில் போகிறாருன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு அதிகாரி வருவார்ல, அவர் வரும்போது அவர்கிட்ட போய், சார் ஏற்கனவே இந்த அதிகாரி இருக்கார் சார், பெரிய கஞ்சன் சார், அவன் வந்து இன்னென்ன பண்ணார் சார், இப்படி பண்ணார் சார், அப்படி பண்ணார் சார்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட இந்த அதிகாரியை பற்றி ஏற்றி விட்டு, சார் அவர் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், உங்களை மாதிரிலாம் வந்து அவர் கிடையாது சார், நீங்கள் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க, வெகுளியாக இருக்கீங்க அப்படின்னு இந்த 2 அதிகாரிக்கும் சண்டையை மூட்டி வருது. 2 அதிகாரிக்கும் பேச்சுவார்த்தையை கட் பண்ணிவிட்டு, இப்படி பல ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட இவரை பற்றி அவரை பற்றி இவர்கிட்ட, டெல்லி தமிழ்நாடு ஸ்கூல் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட சண்டையை மூட்டி விட்டு ஒருத்தருக்கு பிடிக்காமாக்கி அவங்க பேரை சொல்லி இவங்ககிட்டையும், இவங்க பேரை சொல்லி அவங்ககிட்டையும் கலெக்ஷனை போட்ட இந்த கலெக்ஷனை போட்ட இந்த மகேஷ் அதிகாரிகளுடைய எல்லார பற்றியும் தெரிவிக்கிறதுனால எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தா லாபி. எந்த அளவுக்கு இவர் லாபி பண்ணியிருக்காருன்னா, திருவாரூர் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் இந்த பைக் கான்ட்ராக்ட் இருப்பாங்கல்ல, அந்த பைக் கான்ட்ராக்டை எடுக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்காரு இந்த கணேஷுங்கிற மகேஷ். அங்கே கான்ட்ராக்டை போட்டு சிசிடிவியை போட்டு தன் செல்ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, ஒழுங்காக வந்துகிட்டு இருக்கா, கலெக்ஷன்லாம் ஆகிட்டு இருக்கான்னு. சந்தேகம் இருந்தால் அதிகாரிகள் அவருடைய செல்ஃபோனை பறித்து அதில் சிசிடிவி
கேமரா எந்த ஊர்ல இருந்து வருது அப்படின்னு எடுத்து பாருங்க. இவருடைய வங்கி கணக்குகள், இவர் எங்கெங்க சொத்து வாங்கியிருக்காரு என்பதை விசாரிச்சா பல கூட்டுகள் வெளியே வரும். இவரை போன்ற தவறான நபர்களை கொண்டு போய் நீங்க தமிழ்நாடு ஹவுஸினுடைய ஒரு கேட்டரிங் மேனேஜரா போட்டு வச்சீங்கன்னா அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவ்வளவு சேட்டைகள் செய்கிறாரு. அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு இல்லத்திற்கும் மிகப்பெரிய அவப்பெயர். ஆனால் இதுவரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு அதிகாரி கூட துணிச்சல் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.